மடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம் போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ மேஜிக்கின் கனிவான வணக்கங்கள். ஸோ நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா 2026 நியூ இயர் பலன்கள் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஒரு ஆண்டில் 12 ராசிகளுக்கு எதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது கணிக்கப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். அதில் முதல்ல எல்லாத்துக்கும் தெரியும், சனி பெயர்ச்சி ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுங்க. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி, அதுக்கப்புறம் இந்த ராகு கேத்து பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சிகள் உங்களுக்கு வருடம் வரல, இயர் ஆன் இயர் வரல அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைமு, 3 வருஷத்துக்கு ஒரு டைம், அது மாதிரி வருடங்களுக்கு ஒரு டைம் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு நம்ம இந்த நியூ இயர் ராசி பலன் அப்படின்னு சொல்கிறோங்க. எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது சித்திரையில் பேஸ் பண்ணி உங்களுக்கு பங்குனி வரைக்கும் வரதே தவிர இங்கிலீஷ்க்கான இந்த நியூ இயருக்கு நம்ம சொல்கிறது கிடையாது. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த 2026 வரக்கூடிய நியூ இயர் எல்லாத்துக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம இப்போ எப்படி எந்த வரிசையில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயும் சொல்லமா இந்த டாப் 10 லிஸ்ட்டில் நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி மீன ராசிக்கு அதாவது ராசிநாதன் ஆகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதனால் இந்த குருனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொது பலன்களை கொண்டு பொது பணத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ மற்றவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு மீடியேஷன், கமிஷன் பேஸ்டு லைசனிங் ஒர்க் பண்ணுறீங்க, இன்வெஸ்டார்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது. ஸோ யாராவது இவங்ககிட்ட போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு என்னடா கேட்கலாம் அப்படின்னு இருந்தால் பர்டிகுலராக நீங்கள் என்ஆர்ஐஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மீன ராசிக்கு கடல் தாண்டி இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இந்த 2026 கொடுக்குது. ஸோ மீனராசி நேயர்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, யாராவது என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான எங்கேயாவது நீங்கள் கேட்ட குரல் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம கேட்டிருப்போம், நம்மளுக்கு எப்படிடா பண்ணலான்ட்டுக்குன்னு தயங்காமல் கேளுங்க. உங்களுக்கான இன்வெஸ்டர்ஸ் இந்த வருடம் ரெடியாக இருக்குது. ஸோ மீனராசிக்கும் குரு உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக விஷயங்கள் பண்ணுறாருங்க. மீன ராசிக்கு லாபக்கடவுள் அப்படின்னாலே முருகர் தாங்க, ரைட்டுங்களா. ஸோ முருகர் மீனராசிக்கு 6 படையில இருக்கக்கூடிய எல்லா முருகன் கோயிலுக்கும் உங்களால் இந்த வருடாண்டம் முழுக்க விசிட் பண்ண முடிந்தால் ஒரே ட்ரிப்பில் அடித்தாலும் சரிங்க, வருஷம் முழுக்கும் நீங்கள் பிரித்து அடித்தாலும் சரி, நீங்கள் உங்களோட வெற்றி மீனராசிக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அதனால் முருகப்பெருமானை சேவிக்கிறது, திருச்செந்தூர், பழனி, பழமுதிர்ச்சோலை எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுக்கு நீங்கள் போங்க. அடுத்தது என்னென்னா, முருகர் கோயிலுக்கு நீங்கள் எப்போ மீனராசி நேயர்கள் நீங்கள் போனாலுமே கடல் சார்ந்து இருக்கக்கூடிய கோயிலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான பிரமாதம். கடலில் குளிச்சுட்டு போகக்கூடிய விஷயமா இருந்தால் ரைட்டுங்களா. அதுக்காக நம்ம அதையே நோக்கி போகணும் அப்படிங்கிறது கிடையாது. மீனராசிக்கு பொதுவாக கடலில் ஏன்னா உங்களுக்கு அது நீர் ராசியாக இருக்கிறதுனால நீங்கள் கடலை டச் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உங்களோட வேண்டுதலை வைக்கும்போது இந்த 2026 உங்களுக்கு பிரகாசமான ஆண்டாக இருக்கட்டும். இந்த 2026 ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாம் விட்டுட்டு பொதுவாக எப்படி இருக்கும், எந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது உலக அளவில் என்ன நிகழும் அப்படிங்கிறது நம்ம தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முந்தைய அஸ்ட்ராலஜி அது பேர் சொல்லுவாங்க. அந்த ஜோதிடத்தில் இந்த பொதுவாக நம்மளுக்கான பூமி எந்த அளவுக்கு இருக்கும், பூமியில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழும் அப்படிங்கிறத பொது பலன்களை சொல்கிறது. ஸோ இப்போ இந்த 2026 மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா February 18 ரைட்டுங்களா. February 18 April 18 இந்த தேதிகளில் ஒரு மெயினான காஸ்மிக் ரீசெட் ஆக போகுதுங்க. என்னப்பா காஸ்மிக் ரீசெட் அப்படின்னா, கிரகங்களோட இணைவுகள் ஒரே நேர்கோட்டில் இத்தனை கிரகங்கள் அந்த இடத்துல கன்ஜெக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு புவி ஈர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நம்மளுக்கு அந்த கிராட்டிடியூட் கிஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு புல்லுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஏர்த்தில் சில மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் நம்மளோட போர்களாகட்டும், உடலில் இருக்கக்கூடிய இப்போ இந்த கொரோனா வைரஸ் மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த 2026 நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி வேறு லெவலில் டெவலப் ஆக போகுதுங்க. இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிஃப்டை கொடுக்க போகுது. அந்த ட்ரிஃப்ட் எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் பிற்பக்கப்பட்ட மக்கள் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது
லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்க போகுது. காரணம் என்னன்னா, அந்த அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்துட்டு தினசரி தினக்கூலிகளுக்கு போவாங்க இல்லைங்களா, அந்த வேலை ஆட்களுக்கு வேலை பறிப்போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இந்த ஏஐ வந்து உங்களுக்கு பெரிய பெரிய டெக்னாலஜிக்கு அடுத்த போகும்போது உங்களுக்கு மேன் பவர் அப்படிங்கிறது தேவையில்லாமல் போயிடுதுங்க. அப்போது ஒரு படிப்பறிவு இருக்கக்கூடிய ஆட்கள் செய்யக்கூடிய வேலைகளே அதை செய்யும்போது படிக்காத இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு அது ஒரு தொந்தரவுகளை கொடுக்க போகுது இந்த 2028. அது வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு நியூஸாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை பேத்துக்கு இத்தனை வேலைங்க வந்து பறி போச்சு, இது வந்து உடனே யூஎஸ்காரன் பண்ண சதி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருங்க. இதை பேஸ் பண்ணி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு அப்படின்ட்டு இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துக்கும் போது இங்கே இருந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய நாடுகள் என்ன இருக்கோ அந்த நாட்டுகளுக்கு உங்களுக்கு எர்த்துக்கேக்குன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த நில அதிரம் சிதறம் இந்த மாதிரியான விஷயங்கள், நம்ம வேர்ல்கனோ இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை நம்ம இந்தியாவில் இருந்து பார்க்கும்போது, நம்ம இங்கேருந்து அந்த விஷயத்தை நோக்கி பார்க்கும்போது நம்ம சைடும் டுவர்ட்ஸ் நார்த்து போகக்கூடிய கண்ட்ரியில் இந்த 2026 உங்களுக்கு எர்த்துக்வேக் வேல்கனோ வரதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குதுங்க. அடுத்தது என்ன, இது வந்து உங்களுக்கான ஒரு பொது கருத்துக்கள், பொது பலன்கள் அப்படிங்கிறது இருந்தால் கூட இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இப்போ இந்த 2026 எண்டில் வந்துட்டு வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வரதுக்கான வாய்ப்புகளே கொடுக்குது. இதுக்கு நம்மளுக்கு இந்தியாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால இந்திய மக்கள் பயப்பட தேவை கிடையாது, ரைட்டுங்களா? அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஏதாவது வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து உங்களுக்கு விஞ்ஞானம் வளர்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது. இது வந்து எது கொடுக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குது பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் மெயினாக வந்துட்டு பார்ன் ஃபார் ரிச்சுவல்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீஃபை, ஒரு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து இந்த நோக்கி தான்ப்பா நாங்கள் பயணம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த கோட்பாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியர்கள் மட்டும்தான். அப்போ இந்த இந்தியர்கள் இந்த கோட்பாடுகளை அமைப்புகள் செஞ்சுருக்காங்க இல்லைங்களா, அதை கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக சயின்டிஃபிக்காக கொண்டு போய் அந்த விஷயத்தை வந்துட்டு டெடிகேட் பண்ண போகிறாங்க. எப்போ இந்த 2026. அப்போ என்னன்னா, இந்த பிலீஃப், இந்த ரிச்சுவல்ஸ் ஓரியன்ட் விஷயங்கள் அப்படிங்கும்போது மற்ற மத மக்களாகட்டும், ரைட்டுங்களா, ரேசிசம் மற்ற ஆட்கள் இருக்கக்கூடிய ஆட்களுங்க, மற்ற அந்த ஆப்ரிக்கன்ஸு, உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு இந்தியன்ஸ் மேலே ஒரு வகையான ஒரு ஈர்ப்பு ஸ்பிரிச்சுவலாக, ரைட்டுங்களா. அதை தான் நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து காஸ்மிக் ரீசெட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காஸ்மிக் ரீசெட் அப்படிங்கிறது வந்துட்டு முழுக்க இந்த 2026 பூமியோட அந்த கிராவிடேஷனல் புல்லை வந்து வச்சு தான் நடக்க போகுது. ஸோ இந்த இதில் நம்மளோட இந்தியாவில் அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துட்டு எப்படிடா யாரடா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2026 பெரிய மாற்றத்தெல்லாம் ஒன்றும் வந்து நம்மளுக்கு இந்திய அரசியலையும் கொடுக்க போகிறது கிடையாது, தமிழ்நாட்டு அரசியலையும் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த 2026 அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க. எப்பயும் போயிட்டுருக்கக்கூடியமே கொஞ்சம் ஜர்க்குட்டு ரிசல்ட் அதே தான் வரப்போகுது. அப்போ இந்த 2026 மக்களுக்கு ஒரே விஷயங்கள் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ஜெட்ஸு ஸ்க்ரீன் டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. யாருக்குன்னா வேலை செய்கிறவங்க ஆட்களுக்கு கிடையாது, குழந்தைகளுக்கு. ஏனால் முழுக்க இந்த ஏஐனால் வரக்கூடிய பிரெயின் டேமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் 2026 நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கான ஒரு தெரப்பி வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது, கைண்ட் ஆஃப் ஆட்டிசம்ங்க, இதை சரியாக படிக்க மாட்டேங்குது, டோட்டலாக ஸ்க்ரீன் டைமில் இருக்குது, கண்ணு பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 2026 அப்படிங்கிறது நிகழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதன்படி நம்ம எப்படியும் கம்பல்சரி கன்ஃபார்மாக எது விஷயங்கள் பார்த்தாலுமே சரிங்க, யூனிவர்சலாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் என்னத்தை விதைக்கிறீங்களோ, நீங்கள் விதை வந்து நம்ம என்ன விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் வருங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது முழுக்க ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலே இந்த 2026 உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு செல்ஃபாக வராது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு 2026 எல்லாத்துக்கும் எல்லா விதமான ஒரு இன்பமும் சரி, உங்களுக்கு துன்பத்தை முழுக்க குறைச்சி எல்லாரும் வந்து நல்ல விதமாக வாழணும், நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத சொல்லி விட்டுருக்கேன்.